ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மாங்கல்ய நோன்பு. இன்றைக்கி நம்ம சிவன் பார்வதிக்கு திருமணம்னு சொல்கிறது. ஆருத்ரா தரிசனம் நாளைக்கு மாங்கல்ய விரதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்பெஷலாக செய்கிற ஒரு இனிப்பு திருவாதிரை களி. இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி செய்வாங்க. சிலர் பச்சரிசியில் செய்வாங்க, சிலர் பச்சரிசி மாவை வறுத்து செய்வாங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடெல்லாம் புழுங்கரிசி, இப்போ நம்ம இட்லிக்கு போடுற அரிசியோ அல்லது சாதம் செய்கிற அரிசியோ, இப்படி பாருங்கள். நான் ஒரு டம்ளர் எடுத்து ஒரு 2 மணி நேரம் எடுத்து நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது சர்க்கரை இந்த ஒரு டம்ளர் எடுத்தால் 1 டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் குறைவாக எடுத்துருக்கேன், நாங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிட்றதுனால. அப்புறம் தேங்காய், ஏலக்காய். இப்போ நான் முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் நல்ல நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு இப்போ இதுலேயே நிறைய நெய் இருக்குது. நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. கொஞ்சம் பத்தலைனா ஊற்றிக்கலாம். 2 டம்ளரில் ஒரு அரை டம்ளர் சேர்த்தி ஊற்றினாலும் ஒன்றும் தப்பில்லை. மாவு தண்ணியாட்டு இருக்கப்போ கண்டிப்பாக 2 டம்ளர் ஊற்றினா நல்லா நமக்கு ஆறுச்சுன்னா கரண்டியில் எடுத்தால் சீப்பாக வரும். அல்லது கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டால் நம்ம ஹல்வா மாதிரி கொஞ்சம் கொலக்கலன்னு போயிடும். பிகினர்ஸ் எல்லாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் குலைவாக வரும், அவ்வளோதான். இப்போ நான் பாத்திரம் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நான் அந்த மாவை ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டி விழுகும். அதனால் நான் கைவிடாமல் கிளறி அந்த கெட்டி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அது அரிசி வெந்த பின்னால் நம்ம பொருள் எல்லாம் போடணும். இனிப்பு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை எல்லாம் போடணும். கடைசியாக ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விடலாம். நெய் நம்மளோட விருப்பத்துக்கு அதிகமாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குறைவாக ஊற்றினாலும் தப்பில்லை. டயட் பேஸ்டு. இன்றைக்கி சாமி நைவேத்தியம் திருவாதிரை களி நம்ம செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி தாங்க 2 டம்ளர், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ரைஸ் வெந்தோடனே நம்ம சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் போட்டுடணும். இப்போ பார்த்திங்களா, நான் ஒரு 2 டம்ளர் நெய், 2 ஸ்பூன் நெய் விட்டேன். இப்போ பாருங்கள், மேலே உங்களுக்கு தெரியும், மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் விட்டேன். இது புது வெள்ளங்கிறதுனால கொஞ்சம் கலர் நல்லா வரல, ஒரு லைட் எல்லோ மாதிரி தான் இருக்குது. வெள்ளம் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் நல்ல களி டார்க் கலரில் வரும். இது வெள்ளம். ரெண்டாவது நான் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் போடணும் சொன்னேன் இல்லைங்களா, நான் அரை டம்ளர் தான் போட்டேன். எங்கள் வீட்டில் இனிப்பு கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவோம். அதனால் உங்களுக்கு வெள்ளமும் புது வெள்ளம் இனிப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கலர் வெள்ளையாக இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி. மாவெல்லாம் வறுக்கணும்னு இல்லை. நம்ம அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அது குறைவாக இருந்தால் மிக்சியிலே அரைச்சிக்கலாம். அதிகம் நிறையா வேணும்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நான் இது 1 டம்ளருனால மிக்சியிலே அரைச்சிட்டேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, அவ்வளோதாங்க. இது அந்த காலத்தில் ஒரு பெரியவர் சொன்னாங்க, கோவிலில் இருந்தவங்க. அந்த காலத்தில் அவங்க வீட்லேயே நம்ம நெல் அறுத்து கரும்பெல்லாம் விளைவிப்பாங்க. அதில் இருக்கிற சர்க்கரையே போட்டு வீட்டில் மாடு இருக்கும், நெய் இருக்கும். அதாவது ஒரு இதெல்லாம் நெய்வேத்தியம், பலகாரம் அது மாதிரின்னு சொல்லுவாங்க. வீட்டில் அவங்க தோட்டங்காடில் விளையிற அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை போடுறதெல்லாம் கூட பிற்பாடு தான் வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் அரிசி, குண்டு வெல்லம், நெய், அந்த 3 தான் போடுவாங்க. தேங்காய் போடுவாங்களாமா. பிற்காலத்தில் தான் அந்த முந்திரி, திராட்சை சேருதலெல்லாம் வந்தது. இதை தான் நம்ம சிவனுக்கு உகந்த நைவேத்தியமாக திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. எங்கள் ஊர்லேயே சில பேர் இதில் கடலைப்பருப்பு வேக வச்சு போடுவாங்க. அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் இந்த தேங்காய் நம்ம நெய்யில் வறுத்து போடுறது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. அது நறுக்கு நமக்கு வர்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம அரிசியில் கார்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அரிசி போடுறப்ப கார்போஹைட்ரேட் தான் வரும். ஆனால் வெல்லம் போடுறது சிறப்பு. வெல்லத்தில் உங்களுக்கு தெரியும், மினரல்ஸ் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது. அதே போல் இதில் அயன் ஸ்பெஷல், அயன் இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதே போல் இதில் ஃபைபரும் இருக்குது. நம்ம அதாவது நான் சொல்கிறது வெல்லத்தில் சொல்கிறேன், அயனும் இருக்குது. அவங்களுக்கு தெரியும், ஃபைபர் இருந்தாவே ஹார்ட்டுக்கு நல்லது, அதே போல் ஜீரணத்துக்கு நல்லது. அதுதான் இதில் ஸ்பெஷல். இதில் வெறும் நமக்கு வெள்ளத்தோட ஸ்பெஷல் தான், வேறு எதுவும் வராது. அதாவது நம்ம இப்போ கேமராவில் ரொம்ப கலர் வரல, பட் நேரில் நல்ல ஒரு டார்க் கொஞ்சம் எல்லோ கலராக இருக்குது. இது நாங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறையா 5 காய் அதெல்லாம் செய்து இந்த திருவாதிரை களியை சாமிக்கு படைப்போம். இப்போ இது என்ன பண்ணால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் புழுங்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம். சிம்மில் வச்சு
மூடி போட்டு வச்சிடணும். அடியில் பிடிச்சிரும், பத்திரமா பார்த்துக்கணும். நல்ல கெட்டி பித்தளை பாத்திரம், வெங்கல பாத்திரம் வைக்கிறப்ப அது மாதிரி வராது. சில்வரெல்லாம் வச்சா டக்குன்னு நமக்கு கருத்து போயிடும். பார்த்து பார்க்கணும். நான் இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு டிஸ்பிளே செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் வருங்க. திருவாதிரக்களி கொஞ்சம் கருப்பு வெள்ளமாக இருந்தால் நல்லா கலராக வரும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேனிஸ் பேக்டை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.